நாம் பயணிக்கும் பஸ் நம் கண்முன்னே தீப்பிடித்து எரிந்து வெளியே வர முடியாமல் நாம் அதில் சிக்கிக்கொள்ளும் நிலையில் நமது மனநிலை என்னவாக இருக்கும் என்பதை வார்த்தைகளில் விவரிக்க இயலாது. அப்படி ஒரு மோசமான நிலையை இந்த பஸ்ஸில் வந்து கொண்டிருக்கும் பயணிகள் சந்தித்துள்ளனர். பயணிகளை ஏற்றிக்கொண்டு சென்ற பஸ் திடீரென தீப்பிடித்து எரிகின்றது. முன்பக்க என்ஜின் தீப்பிடித்து எரிந்தவாறு பஸ் சாலையில் வந்து கொண்டிருக்கின்றது. பஸ்ஸில் இருந்த பயணிகள் மட்டுமல்லாது தீப்பிடித்தவாறு பஸ் சாலையில் வேகமாக வருவதை பார்த்த பொதுமக்களும் பயத்தில் அலறுகின்றனர். இந்த காட்சிகள் அங்கிருந்த சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. பஸ்ஸின் முன்பக்க என்ஜின் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருப்பதால் சர்க்யூட் பழுதாகி பஸ்ஸின் தானியங்கி கதவும் வேலை செய்யவில்லை. பயணிகளால் பஸ்ஸின் கதவை திறந்து வெளியே வர முடியாமல் உள்ளே சிக்கியுள்ளனர். பஸ் என்ஜின் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருப்பதால் பஸ் கட்டுப்பாட்டை இழந்து தானாக சாலையில் நிற்கின்றது. சாலையில் நின்றவர்கள் யாரும் பயந்து ஓடவில்லை. அங்கிருந்தவர்கள் என்ன ஆச்சு என யோசித்துக் கொண்டிருக்கும் போது அந்த வழியாக பைக்கில் சென்ற நபர் ஒருவர் பைக்கை நிறுத்திவிட்டு ஹெல்மெட்டோடு ஓடி வந்து முதல் ஆளாக பஸ்ஸின் கதவை உடைத்து பஸ்ஸின் உள்ளே சிக்கிக் கொண்டிருந்த குழந்தைகள், பெண்கள், வயதானவர்கள் என ஒவ்வொருவராக காப்பாற்றுகின்றார். பஸ் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருக்கின்றது. எந்த நேரமும் பஸ் வெடிக்கலாம் என்ற ஆபத்தான நிலை இருந்த போதும் சாலையில் நின்றவர்களும் அருகே கடையில் இருந்தவர்களும் யாரும் பயந்து ஓடவில்லை. பல உயிர்கள் சிக்கிக் கொண்டிருப்பதை பார்த்து ஒவ்வொருவராக வந்து பஸ்ஸின் பின்பக்க கதவையும் உடைத்து பஸ்ஸில் சிக்கிக் கொண்டிருந்தவர்களை காப்பாற்றுகின்றனர். இதோடு நிற்கவில்லை. தங்களது கடைகளில் எமர்ஜென்சிக்கு வைத்திருந்த துரிதமாக தீயை அணைக்கும் கருவியை எடுத்து வந்து தீயை அணைக்க முயற்சிக்கின்றனர். ஒருபுறம் சிலர் பயணிகளை காப்பாற்றுகின்றனர், மறுபுறம் சிலர் தீயணைக்கும் கருவிகளை வைத்து தீயை அணைக்க முயற்சிக்கின்றனர். போதவில்லை என இன்னொரு கடைக்காரர் தனது கடையில் இருந்து தீயணைக்கும் கருவியை எடுத்து வந்து தீயை அணைக்க முயற்சிக்கின்றார். அந்த 3 கருவிகளும் தீர்ந்து போனதும் மற்றொரு கடைக்காரர் சற்று பெரிய தீயணைக்கும் கருவியை எடுத்து வந்து தீயை அணைக்க முயற்சிக்கின்றார். ஒருபுறம் இந்த வேலை நடந்து கொண்டிருக்க அந்த ஆபத்தான நேரத்திலும் பஸ்ஸிற்குள் வேறு யாரும் சிக்கிக் கொண்டிருக்கின்றார்களா என தன் உயிரையும் பணயம் வைத்து உள்ளே சென்று பார்க்கின்றார் அந்த பஸ்ஸின் டிரைவர். கடைசியில் அங்கிருந்த பொதுமக்கள் ஒவ்வொருவரும் ஹீரோவாக மாறி தீயை முழுவதும் அணைத்து பஸ்ஸில் இருந்த எல்லா பயணிகளின் உயிரையும் காப்பாற்றியுள்ளனர். தீயணைப்பு சர்வீஸுக்கு போன் செய்துவிட்டோம், அவர்கள் வந்து பார்த்துக் கொள்வார்கள் என அந்த கடைக்காரர்களும் அங்கிருந்த பொதுமக்களும் நினைத்திருந்தால் பெரும் உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கும். பயணிக்கும் சரி, சாலையில் சென்றவர்களுக்கும் சரி. முதல் ஆளாக கதவை உடைத்து காப்பாற்றிய அந்த ஹெல்மெட் அணிந்தவர் முதல் தீயணைக்கும் கருவி தீர்ந்து போனதும் ஒவ்வொரு கடைக்காரராக தனது கடையில் இருந்த தீயணைக்கும் கருவியை எடுத்தவர்கள் வரை அங்கிருந்த அனைவரும் ரியல் ஹீரோக்கள். பல உயிர்களை காப்பாற்றியுள்ளனர். இவை அனைத்தும் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. கேரள மாநிலம் ஒட்டப்பளம் பகுதியில் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது.